வெல்கம் டு அருணா ஸ்டடி பாயிண்ட் சேனல். இந்த பதிவில் ஆசிட் அண்ட் பேஸ் கான்செப்ட்லேருந்து சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒன் ஆஃப் த கொஸ்டின், அக்கார்டிங் டு த புரோட்டோனிக் கான்செப்ட் ஆஃப் ஆசிட் அண்ட் பேசஸ் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ஏ சப்ஸ்டன்ஸ் கிளாசிஃபைட் அஸ் வீக் ஆசிட் சொல்லியிருக்காங்க. ஸோ வீக் ஆசிட் எதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த கான்செப்ட் அப்படின்னா புரோட்டோனிக் கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. புரோட்டோனிக் கான்செப்ட் எப்படி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம்னா, சப்ஸ்டன்ஸ் விச் அக்செப்ட் த H plus called base. So substance which donate H plus to other substance called acid சொல்கிறோம். ஸோ இங்கே ஆசிட் தான் கேட்டிருக்காங்க. இந்த given ஆப்ஷன்ஸில் நைட்ரேட், பெர்குளோரேட், கார்பனேட், சல்பேட் எல்லாமே ஆனியான்ஸாக இருக்குது. ஸோ இந்த ஆனியான்ஸ்லாம் வந்து H ப்ளஸ் அக்செப்ட் பண்ணணுன்ற எபிலிட்டி இதுக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம பேசஸ்ன்னு கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ ஆசிட் எதுன்னு பார்த்தோம்னா H ப்ளஸ் டொனேட் பண்ணுற அந்த எபிலிட்டி அமோனியம் அயனுக்கு இருக்குது. ஸோ இது வந்து ஆசிட்னு சொல்லலாம். பட் திஸ் எபிலிட்டி இஸ் வீக்கர். ஸோ இந்த H ப்ளஸ் டொனேட் பண்ணுற அந்த டெண்டன்சி வந்து வீக்கராக இருக்கிறதுனால நம்ம அமோனியம் அயனை வீக் ஆசிட்னு கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ ஆன்சர் சி வந்து கரெக்ட் ஃபார் திஸ் கொஸ்டின். அமோனியம் அயன் இஸ் வீக் ஆசிட் from the given alternatives. Next question, the most basic species among the following is. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்குறோம். given options F minus, OH minus, NH2 minus, CH3 minus and H. பேசிக் ஸ்பீசியஸ்னால் என்னென்னு பார்த்தோம்னா, லூயிஸ் கான்செப்ட் படி எலக்ட்ரான் பேரை டொனேட் பண்ணால் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணால் பேஸ். The substance or molecular ion which donate the electron pair to other substance called base. ஆசிட்னா இந்த பேர் ஆஃப் எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணணும். பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணாத நம்ம ஆசிட் சொல்கிறோம், லூயிஸ் ஆசிட். ஸோ இங்கே ஆனியான்ஸ் இருக்குது. ஆப்ஷன் ஏ, பி, சி, டியில் ஆனியான்ஸ் இருக்குது. ஆப்ஷன் இயில் மாலிகுலர் இருக்குது. அதில் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது ஆக்சிஜன் மேலே. ஸோ இந்த எபிலிட்டியை பார்க்கும்போது ஆனியான் ஹவ் கிரேட்டர் டெண்டன்சி டு டொனேட் த எலக்ட்ரான். எலக்ட்ரான் டொனேட் பண்ணுறது வந்து ஆனியானுக்கு அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு த நியூட்ரல் மாலிகுல். ஸோ ஆப்ஷன் இ வந்து லெஸ் பேசிக்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு எஃப் மைனஸ், ஓஹெச் மைனஸ், NH2 மைனஸ் அண்டு CH3 மைனஸ் இதை கம்பேர் பண்ணும்போது இதனுடைய பேசிக் ஸ்ட்ரென்த்து கம்பேர் பண்ணுறது இதனுடைய காஞ்சுகேட்டட் ஆசிட் எடுத்துக்கிறேன். காஞ்சுகேட்டட் ஆசிட்னா இது கூட H ப்ளஸ்ஸை ஆட் பண்ணணும். H ப்ளஸ் ஆட் பண்ணால் HF, இங்கே H2O, NH2 மைனஸ் கூட H ப்ளஸ் ஆட் பண்ணும்போது NH3 அண்டு CH3 இருக்குது. ஸோ இதனுடைய அசிட்டிக் ஸ்ட்ரென்த்து பார்க்குறோம். இந்த பீரியடில் ஹைட்ரோ ஆசிட்னுடைய ஆசிட்ஸ் வந்து லெஃப்ட் டு ரைட்டு இன்க்ரீஸ் ஆகும். ரீசன் வந்து பாண்ட் போலாரிட்டி. இங்கே CH4, NH3, H2O, HF பார்க்கும்போது இங்கே எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதால ஹைட்ரஜன் அண்டு எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டமுக்கு இடையான அந்த பாண்ட் போலார் வந்து ஹையராக இருக்கும். ஸோ இது அயனைசேஷன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இது அயனைசேஷன் ஈஸியாக இருக்கிறதுனால இதை நம்ம ஸ்ட்ராங் ஆசிட் சொல்லுவோம். இப்போ அசிட்டிக் நேச்சர் வந்து HF அதிகமாக இருக்கும். இல்லை, இந்த ஆர்டரில் அசிட்டிக் நேச்சர் இருக்குது. ஸோ ஆசிட் ஸ்ட்ரென்த்து பார்த்தோம்னா CH4 லெஸ் தென் NH3, NH3 லெஸ் தென் H2O, H2O லெஸ் தென் HF. ஸோ HF வந்து ஸ்ட்ராங்கர் ஆசிட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு இதனுடைய காஞ்சுகேட்டட் பேசஸ் பார்க்கும்போது CH3 மைனஸ், NH2 மைனஸ், OH மைனஸ் அண்டு F மைனஸ். ஸோ இது ஸ்ட்ராங் ஆசிட்னா இது கரஸ்பாண்டிங்கான காஞ்சுகேட்டட் பேஸ் வந்து வீக்காக இருக்கும். தட் இஸ் ஸ்ட்ராங்கர் ஆசிட் ஹேவ் த வீக்கர் காஞ்சுகேட்டட் பேஸ். ஸோ இதனுடைய காஞ்சுகேட் பேஸ் வந்து இது வீக்காக இருக்கும். சிமிலராக திஸ் இஸ் வீக் ஆசிட். ஸோ இதனுடைய காஞ்சுகேட்டட் பேஸ் வந்து ஸ்ட்ராங்கராக இருக்கும். வீக் ஆசிட் ஹேவ் த ஸ்ட்ராங்கர் காஞ்சுகேட்டட் பேஸ். ஸோ இந்த காஞ்சுகேட்டட் பேஸ் வந்து CH3 மைனஸ் வந்து
ஸ்ட்ராங்கராக இருக்கும். ஸோ மோஸ்ட் பேசிக் ஸ்பீசிஸ் எதுன்னு பார்த்தோம்னா CH3 மைனஸ் தான். ஸோ CH3 மைனஸ் இஸ் மோஸ்ட் பேசிக் அமாங் த F மைனஸ், OH மைனஸ் அண்டு NH2 மைனஸ். H2 வந்து நியூட்ரல் மாலிகுல். ஸோ இதனுடைய பேசிக் ஸ்ட்ரென்த்து வீக்கராக இருக்குது கம்பேர்ட் டு த 4 alternatives. Next question, which of the following is only acidic in nature? அசிட்டிக் நேச்சரில் மட்டும் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. கிவன் ஆப்ஷன்ஸு பேரியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு அண்டு போரிக் ஆசிட், அலுமினியம் ஹைட்ராக்சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஆக்சைட்ஸ்னுடைய ஆசிட் ஸ்ட்ரென்த்து பார்க்கும்போது பீரியடில் லெஃப்ட் டு ரைட் ஆக்சைடினுடைய ஆசிட் ஸ்ட்ரென்த் பார்க்குறோம். லெஃப்ட்லேருந்து ரைட் போகும்போது இன்க்ரீஸ் ஆகும். டாப் டு பாட்டம் டிக்ரீஸ் ஆகும். அசிடிக் ஸ்ட்ரென்த் பார்க்குறது, அசிடிக் ஸ்ட்ரென்த்து ஆஃப் ஆக்சைட்ஸ் இன்க்ரீசஸ் டு லெஃப்ட் டு ரைட், டிக்ரீசஸ் ஆன் டாப் டு பாட்டம். ஸோ இங்கே பெர்லியம் இருக்குது, போரான், இங்கே அலுமினியம் இருக்குது, மெக்னீஷியம். ஸோ லெஃப்ட் டு ரைட் வரும்போது ஆசிட் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த பேரியம் வந்து ஆம்போட்டரிக் நேச்சர், இது ஆசிட்டாகவும் ஆட் பண்ணும், பேஸாகவும் ஆட் பண்ணும். ஸோ வந்து ஆம்போட்டரிக் நேச்சர்னு சொல்கிறோம். சிமிலராக போரிக் ஆசிட் பார்க்குறோம். போரிக் ஆசிட் வந்து வீக்லி அசிட்டிக், பட் இதனோட அசிடிக் நேச்சர் வந்து இது H+ டொனேட் பண்ணாது, இட் நாட் டொனேட் H+. ஸோ இது H+ டொனேட் பண்ணாது, இன்ஸ்டிட் ஆஃப் இட் அக்செப்ட் த OH-. இது வந்து OH- அக்செப்ட் பண்ணும். ஸோ இதனால் நம்ம இதை வீக் ஆசிட்னு சொல்லுவோம். ஸோ போரிக் ஆசிட் வந்து ஷோ இன் அசிடிக் நேச்சர். சிமிலராக மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு பார்க்குறோம். ஸோ அசிடிக் நேச்சர் டாப் டு பாட்டம் டிக்ரீஸ் ஆகும், பட் பேசிக் நேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு வந்து மோஸ்ட் பேசிக் தென் பெர்லியம் ஹைட்ராக்சைடு. சிமிலராக மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு அண்டு அலுமினியம் ஹைட்ராக்சைடு கம்பேர் பண்ணும்போது லெஃப்ட் டு ரைட்டில் பேசிக் நேச்சர் டிக்ரீஸ் ஆகும். லெஃப்ட் டு ரைட்டில் பீரியாடிக் டேபிளில் லெஃப்ட் டு ரைட் பேசிக் நேச்சர் டிக்ரீஸ் ஆகுது ஃபார் த ஆக்சைடு அண்ட் ஹைட்ராக்சைடுக்கு. ஸோ மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு வந்து மோர் பேசிக், பட் அலுமினியம் ஹைட்ராக்சைடு வந்து ஆம்போட்டரிக் இன் நேச்சர், இது ஆசிட்டாகவும் ஆட் பண்ணும், பேஸாகவும் ஆட் பண்ணும் டிபெண்டிங் அப்பான் த ரியாக்டிவ் சப்ஸ்டன்ஸ். ஸோ அலுமினியம் ஹைட்ராக்சைடு வந்து ஆம்போட்டரிக் இன் நேச்சர், மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு வந்து பேசிக் நேச்சர், போரிக் ஆசிட் வந்து ஷோ ஒன்லி அசிடிக் நேச்சர், பேரியம் ஹைட்ராக்சைடு வந்து ஆசிட். ஸோ கிவன் ஆப்ஷன்ஸில் ஆன்சர் எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் C தான். ஆனால் கொஷின்ஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒன்லி அசிடிக் இன் நேச்சர் கேட்டிருக்காங்க. ஸோ பேரியம் ஹைட்ராக்சைடு வந்து ஆம்போட்டரிக், ஆசிட்டாகவும் ஆட் பண்ணும், பேஸாக ஆட் பண்ணும். சிமிலராக அலுமினியம் ஹைட்ராக்சைடு ஆசிட் அண்ட் பேஸாக ஆட் பண்ணும். மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு ஷோ ஒன்லி பேசிக் நேச்சர். சிமிலராக போரிக் ஆசிட் ஷோ ஒன்லி அசிடிக் நேச்சர். இது இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா இட் நாட் டொனேட் H+, instead of it accept OH-. Next question, what is the decreasing order of the strength of the bases OH-, NH2-, CH double bond C- and CH3 CH2-? So the bases நோடைய OH-, NH2-, CH double bond C- and CH3 CH2-, இந்த bases நோடைய ஸ்ட்ரென்த்து கேட்டிருக்காங்க, பேசிக் ஸ்ட்ரென்த்து. ஸோ பேசிக் ஸ்ட்ரென்த்து வேணும்னா இது காரஸ்பாண்டிங் ஆசிட் எழுதிக்கணும் நாம். ஸோ எலக்ட்ரோநெகட்டிவ் ஆர்டரில் எழுதுகிறேன். இந்த டோனர் ஆட்டம் வந்து கார்பன். ஸோ அதனுடைய எலக்ட்ரோநெகட்டிவ் ஆர்டரில் நம்ம எழுதும்போது கார்பன் ஹாவ் த லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் அண்ட் நைட்ரஜன் ஹாவ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் தென் கார்பன் அண்ட் ஆக்சிஜன். ஸோ இது வந்து எலக்ட்ரோநெகட்டிவ் ஆர்டர். இந்த ஆர்டரில் எழுதுகிறேன். இங்கே வந்து கார்பன்
2 கேஸ் ஆஃப் கார்பன் இருக்குது. ஒன்று வந்து sp கார்பன் இருக்குது, another one is sp3 கார்பன் இருக்குது. ஸோ sp3 கார்பன் have the less electronegative than nitrogen, but sp carbon have the more electronegative than nitrogen. ஸோ அந்த ஆர்டரை இதை இன்க்ளூட் பண்ணும்போது கார்பன் லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ், அதாவது sp3 இருக்கும்போது லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ், nitrogen have the more electronegative, then nitrogen have less electronegative than carbon in sp hybridization, then oxygen. ஸோ இந்த ஆர்டர் வந்து எலக்ட்ரோநெகட்டிவ் ஆர்டர். இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆர்டர் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, இதனுடைய காஞ்சுகேட்டட் ஆசிட்னுடைய ஸ்ட்ரென்த்து மெஷர் பண்ணுறதுக்கு இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதனோட காஞ்சுகேட்டட் ஆசிட் எழுதுகிறேன். H2O, NH3, CH, triple bond CH and CH3, CH3. ஸோ அது கூட H ப்ளஸ் ஆட் பண்ணி எழுதுனா அது வந்து காஞ்சுகேட்டட் ஆசிட்டு. இந்த காஞ்சுகேட்டட் ஆசிட்டோட ஸ்ட்ரென்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆர்டர் வேணும். இப்போ ஆசிட்னா என்னன்னா H இருக்குது, இந்த Z, இந்த இசட்ன்ற ஆட்டம் வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவாக இருந்தால் இது அயனைசேஷன் ஆகிற அந்த ப்ராசஸ் வந்து ஈஸியராக இருக்கும். அது H ப்ளஸ் டொனேட் பண்ணிவிட்டு Z மைனஸாக மாறும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஈஸியராக இருக்கும் எப்போனா இது வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டமாக இருந்தால். இந்த கேஸில் ஆக்சிஜன் ஹாவ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். ஸோ H2Oவில் இந்த அயனைசேஷன் ப்ராசஸ் வந்து ஈஸியராக இருக்கும். இது வந்து ஸ்ட்ராங் ஆசிட் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு sp கார்பன் வந்து மோர் அசிட்டிக் இன் நேச்சர், பிகாஸ் இந்த அயனைசேஷன் ப்ராசஸ் வந்து ஈஸியாக நடக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து எலக்ட்ரோநெகட்டிவ் ஹையராக இருக்கிறதுனால இந்த ப்ராசஸ் வந்து ஈஸியாக நடக்கும். இது ஈஸியாக H ப்ளஸ் டொனேட் பண்ணும். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து மோர் அசிட்டிக் ஸ்பீசியஸ். அப்போ கம்பேர் பண்ணும்போது H2O வந்து மோர் அசிட்டிக் தென் CH ட்ரிபிள் பாண்ட் CH. தென் NH3 கம்பேர் பண்ணுறோம். இப்போ NH3 அண்டு CH3 CH2 கம்பேர் பண்ணும்போது இங்கே நைட்ரஜன் அண்டு ஹைட்ரஜனுக்கு உள்ள பாண்ட் வந்து மோர் போலராக இருக்கும். ஸோ இந்த அயனைசேஷன் ப்ராசஸ் ஈஸியாக இருக்குது. என்னோட அசிட்டிக் ஆர்டர் இந்த ஆர்டரில் இருக்குது. அது H2O இஸ் மோர் அசிட்டிக் தென் CH ட்ரிபிள் பாண்ட் CH. CH triple bond CH acetylene have the more acidic than ammonia. Ammonia is more acidic than ethane. ஸோ இந்த அசிட்டிக் ஆர்டர் பார்த்துருக்கோம். இது கரஸ்பாண்டிங்கான பேசஸ் பார்க்கும்போது CH3, CH2 மைனஸ் அண்டு OH மைனஸ். ஸோ இந்த OH மைனஸ் வந்து H2O கரஸ்பாண்டிங்கான காஞ்சுகேட்டட் பேஸ். CH3, CH2 மைனஸ்ன்றது ஈத்தேனுடைய காஞ்சுகேட்டட் பேஸ். ஸோ இது வீக் ஆசிட்டு. ஸோ இதோட காஞ்சுகேட் பேஸ் வந்து ஸ்ட்ராங்கராக இருக்கும். அதாவது வீக் ஆசிட் ஹேவ் த ஸ்ட்ராங்கர் காஞ்சுகேட்டட் பேஸ். சிமிலராக இது வந்து ஸ்ட்ராங்கர் ஆசிட், ஸோ இதனோட காஞ்சுகேட் பேஸ் வந்து வீக்கராக இருக்கும். இங்கே ஸ்ட்ரென்த் ஆஃப் பேசஸ் கேட்டிருக்காங்க. அப்போ மோர் ஸ்ட்ரென்த் எதுன்னு பார்த்தோம்னா CH3, CH2 மைனஸ் வந்து மோர் ஸ்ட்ரென்த்து. அந்த ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏவில் CH3, CH2 மைனஸ் வந்து ஸ்ட்ராங் ஆசிட், ஸ்ட்ராங் பேஸ் கொடுத்துருக்காங்க. தென் NH2 மைனஸ் அண்டு CH ட்ரிபிள் பாண்ட் C மைனஸ், தென் OH மைனஸ். OH மைனஸ் வந்து வீக்கர் பேஸ். இந்த கிவன் ஆப்ஷன்ஸில் ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர். The conjugate base of NH4 plus is ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் the conjugate base of H3O plus is கொஸ்டின். சிமிலர் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது. அப்போ காஞ்சுகேட் பேஸ் கேட்டிருக்காங்க. அப்போ காஞ்சுகேட்டட் பேஸ்னா என்னன்னு பார்த்தோம்னா காஞ்சுகேட் பேஸ்னால் H ப்ளஸ்ஸை ரிமூவ் பண்ணணும். காஞ்சுகேட்டட் ஆசிட் கேட்டாங்கன்னா H ப்ளஸ் ஆட் பண்ணணும். இங்கே பேசிஸ் கேட்டிருக்காங்க. ஸோ H ப்ளஸ் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு எழுதுகிறோம். NH4 ப்ளஸ் NH3 அண்டு H ப்ளஸ். ஸோ H ப்ளஸ்ஸை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிற இந்த ஸ்பீசியஸ் தான் வந்து நம்ம காஞ்சுகேட்டட் பேஸ் சொல்லுவோம். காஞ்சுகேட்டட் பேஸ். அப்போ அம்மோனியா இஸ் ஏ காஞ்சுகேட்டட் பேஸ் ஆஃப் NH4.
இது சிமிலராக இப்படி கேட்கலாம். அம்மோனியாவுடைய காஞ்சுகேட் ஆசிட் எதுன்னு கேட்டாங்கன்னா அம்மோனியா கூட H+ சேர்த்தா நம்மளுக்கு NH4+ கிடைக்குது. ஸோ NH4+ அம்மோனியம் அயனி இஸ் காஞ்சுகேட்டட் ஆசிட் ஆஃப் அம்மோனியா. அம்மோனியாவுடைய காஞ்சுகேட் ஆசிட் எதுன்னு கேட்டோம்னா NH4+. அதை சிம்பிளாக அங்கே எழுதிக்கலாம். ஆசிட் கேட்டாங்கன்னா H+ ஆட் பண்ணணும், பேஸ் கேட்டாங்கன்னா H+-ஐ ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த H+-ஐ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து அம்மோனியா. ஸோ இதுதான் அதனுடைய காஞ்சுகேட்டட் பேஸ். சிமிலராக H3O+ கொடுத்துருக்காங்க. காஞ்சுகேட் ஆசிட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ காஞ்சுகேட் ஆசிட்னா H+ ரிமூவ் பண்ணி எழுதுகிறோம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு H2O கிடைக்கும். ஸோ இதுதான் அதனுடைய காஞ்சுகேட்டட் பேஸ். இதுலேருந்து ஒரு கொஸ்டின் மறுபடியும், H2O-னுடைய காஞ்சுகேட் ஆசிட் எதுன்னு கேட்டாங்கன்னா காஞ்சுகேட்டட் ஆசிட். வாட் இஸ் த காஞ்சுகேட்டட் ஆசிட் ஆஃப் H2O? இது கூட H+ ஆட் பண்ணி எழுதும்போது H3O+ கிடைக்கும். ஸோ இதுதான் இதனுடைய காஞ்சுகேட்டட் ஆசிட் ஆஃப் வாட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அக்கார்டிங் டு பிரான்ஸ்டட் டெஃபினேஷன் ஆஃப் ஆசிட் அண்ட் பேசஸ். பிரான்ஸ்டட் லவ்ரி கான்செப்டில் ஆசிட்னா என்னன்னு பார்த்தோம்னா H+-ஐ டொனேட் பண்ணுற அந்த ஸ்பீசியஸ் நம்ம ஆசிட்னு சொல்லுவோம். H+-ஐ அக்செப்ட் பண்ணுற ஸ்பீசியஸை பேஸ்ன்னு சொல்லுவோம். கிவன் ஆப்ஷன்ஸ் பார்க்குறோம். ஆப்ஷன் ஏ, த சேம் சப்ஸ்டன்ஸ் கேனாட் ஃபங்க்ஷன் போத் அஸ் ஆசிட் அண்ட் பேசஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஆசிடாகவும் பேஸாகவும் ஆக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இட் இஸ் ராங் ஸ்டேட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் H2O எடுத்துக்கிறோம். இது வந்து அம்மோனியா கூட ரியாக்ட் ஆகுது. அது ரியாக்ட் ஆகும்போது இதில் அசிடிட்டி பார்க்கும்போது இது மோர் அசிடிக்கு. ஸோ இது H+ டொனேட் பண்ணிட்டு நம்மளுக்கு NH4+ ப்ளஸ் OH- கிடைக்கும். ஸோ இந்த ரியாக்ஷனில் H2 ரோல் என்னன்னா பிரான்ஸ்டட் ஆசிட். ஸோ இது ஆசிட் ஆக்ட் பண்ணுது. சிமிலராக another one ரியாக்ஷனில் H2O ப்ளஸ் HCl இருக்குது. இது கூட ரியாக்ட் ஆகும்போது HCl வந்து மோர் அசிடிக். ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து H3O+ அண்டு Cl- கிடைக்கும். இங்கே H2O-னோட ரோல் என்னன்னா பேஸ் ஆக்ட் பண்ணும். அதாவது H+ அக்செப்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனில் H+ டொனேட் பண்ணுது, செகண்ட் ரியாக்ஷனில் H+ அக்செப்ட் பண்ணுது. ஸோ த சேம் சப்ஸ்டன்ஸ் H2O ஆக்ட் அஸ் ஆசிட் அண்ட் பேசஸ் இன் 2 டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா சேம் சப்ஸ்டன்ஸு ஆசிடாக அண்ட் பேஸை ஆக்ட் பண்ணாதுன்னு கொடுத்துருக்காங்க. கேனாட் ஃபங்க்ஷன் அஸ் போத் ஆசிட் அண்ட் பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் ஏ ராங் ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் பி, எனி ஆசிட் கேன் yield as a base by gain a proton. ப்ரோட்டானை கெயின் பண்ணுறதால ஈல்டுனா கிடைக்குன்னா பேஸ் கிடைக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஆசிட்னா இது வந்து பேஸ். ஸோ இங்கே ப்ரோட்டானை கெயின் பண்ணுற ஸ்பீசிஸ் எதுன்னு பார்த்தோம்னா NH3 தான் ப்ரோட்டானை கெயின் பண்ணுது. ஸோ ப்ரோட்டான் கெயின் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து NH4+ கிடைக்குது. ஸோ இந்த NH4+ என்னன்னு பார்த்தோம்னா இட் இஸ் ஒன் ஆஃப் ஆசிட், நாட் பேஸ். ஸோ ஒரு சப்ஸ்டன்ஸ் H+ கெயின் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து ஆசிட் கிடைக்கும், ஆனால் பேஸ் கிடைக்காது. ஸோ இங்கே பேஸ் கிடைக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ஒரு ராங் ஸ்டேட்மெண்ட். எனி ஆசிட் கேன் yield a base by gain a proton. ஆசிட்னாவே என்னன்னா ப்ரோட்டானை லாஸ் பண்ணணும். ஸோ ப்ரோட்டானை லாஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிறது வந்து பேசிஸ் கிடைக்கும், ஆனால் கெயின் ஏ ப்ரோட்டான் கொடுத்துருக்காங்க. ஸோ ராங் ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் சி, ஏ பேஸ் கேனாட் பி கேட்டையான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது பேஸ் என்னன்னு பார்த்தோம்னா H+ அக்செப்ட் பண்ணுறது வந்து பேஸ். ஸோ கேட்டையானாக இருக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து H+ அக்செப்ட் பண்ணுமா அப்படின்னா கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணாது. ஸோ பேஸ் கேனாட் பி கேட்டையான்றது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட்டு, ஏ பேஸ் மே பி அண்ட் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் சப்ஸ்டன்ஸ். அவர் பேஸ்னால் எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் H2O எடுத்திருக்கோம். இது லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அண்டு NH3 இருக்குது, லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ இந்த நியூட்ரல் ஆட்டம் இது வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை H+ அக்செப்ட் பண்ணுற எபிலிட்டி இருக்கும். ஸோ இந்த நியூட்ரல் ஆட்டம் வந்து பேஸ் ஆக்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இது பிரான்ஸ்டட் பேஸ். ஸோ இதை அக்செப்ட் த H+ ஃப்ரம் HCl.
ஸோ இந்த பேஸ் வந்து நியூட்ரல் ஆட்டமாக இருக்கலாம். ஸோ டியும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் இ பார்த்தோம்னா எ பேஸ் கேனாட் பி ஆனையான். பேஸ் வந்து ஆனையானா இருக்காதுன்னு கொடுத்துருக்காங்க. பட் பேஸ் வந்து ஆனையானா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனில் H2 வந்து ஆசிட்டாக ஆக்ட் ஆகுது. இது H ப்ளஸ் டொனேட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற இந்த OH மைனஸ் வந்து காஞ்சுகேட்டட் பேஸ் ஆஃப் H2O. ஸோ இது வந்து காஞ்சுகேட்டட் பேஸ். ஸோ இது ஆனையான் வந்து பேஸாக ஆக்ட் பண்ணும். பேஸ் கேன் பி ஆனையான். பேஸ் வந்து ஆனையானாக இருக்கலாம். பட் இங்கே கேனாட் பி ஆனையான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கும்போது ஆப்ஷன் டி வந்து மோஸ்ட் ப்ராபபிள் ஆன்சர். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்பீசிஸ் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் பிரான்ச்சஸ்ட் லவ்ரி பேஸ் இன் வாட்டர் கேட்டிருக்காங்க. பிரான்ச்சஸ்ட் லவ்ரி பேஸஸ்னால் என்ன பார்த்தோம்னா H ப்ளஸ்ஸை அக்செப்ட் பண்ணுற அந்த எபிலிட்டியை நம்ம பிரான்ச்சட் பேஸ் சொல்லுவோம். ஸ்பீசியஸ் விச் அக்செப்ட் H ப்ளஸ் கால்டு பேஸ், பிரான்ச்சட் பேஸ். கிவன் ஆப்ஷன்ஸ் பார்க்குறோம். அம்மோனியா NH3, ஆப்ஷன் பி F மைனஸ், ஆப்ஷன் சி NH2 மைனஸ், ஆப்ஷன் டி CO3 2 மைனஸ் கார்பனேட் அயான் இருக்குது. ஸோ இந்த நியூட்ரல் மாலிகுல்ங்கிறது பார்த்தோம்னா அம்மோனியா. ஸோ அம்மோனியா வந்து லெஸ் டெண்டன்சி இருக்கும். அது H ப்ளஸ் அக்செப்ட் பண்ணுறதுக்கு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் டொனேட் பண்ணும். ஸோ இது வந்து லெஸ் டெண்டன்சியாக தான் இருக்கும் கம்பேர்ட் டு த ஆனியான். இந்த ஆனியான் ஹேவ் த மோர் டெண்டன்சி டு அக்செப்ட் த H ப்ளஸ். ஸோ இங்கே இந்த நியூட்ரல் மாலிகுலை நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம். இந்த ஆனியான்ஸை கம்பேர் பண்ணும்போது இதனுடைய காஞ்சுகேட்டட் பேசிஸ் ஆசிட் பார்க்குறோம். HF NH3. ஆப்ஷன் டியில் கார்பனேட் அயான் இருக்குது. இந்த கார்பனேட் அயான் வந்து ரெசனன்ஸ் இன்வால்வ் ஆகிறதுனால மோர் ஸ்டேபிள். ஸோ இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து ஸ்ப்ரெட் ஓவர் ஏ 3 ஆக்சிஜன். 3 ஆக்சிஜனில் ஸ்ப்ரெட் ஆகிறதுனால ஸோ இட் இஸ் நாட் ஈஸிலி டு அக்செப்ட் H ப்ளஸ். இது ஈஸியாக H ப்ளஸ் அக்செப்ட் பண்ணாது. ஸோ இது வந்து நம்ம ஸ்ட்ராங் பேஸ்னு கிளாஸிஃபை பண்ண மாட்டோம். இதை ரிஜெக்ட் பண்ணிடலாம். இப்போ ஸ்ட்ராங் பேஸஸில் கம்பேர் பண்ணுறது நம்ம F மைனஸ் அண்டு NH2 மைனஸ் எடுத்துக்கலாம். இதனோட காஞ்சுகேட்டட் ஆசிட் எதுனா HF அண்டு NH3. H ப்ளஸ் ஆட் பண்ணி எழுதியிருக்கோம். இதனோட ஆசிட் ஸ்ட்ரென்த்து கம்பேர் பண்ணும்போது HF வந்து மோர் ஆசிட்டிக் இன் நேச்சர். அம்மோனியா வந்து லெஸ் ஆசிட். ஸோ இதனோட காஞ்சுகேட் பேசஸ் NH2 மைனஸ் அண்டு F மைனஸ். இது மோர் ஆசிட்டிக்ன்றதால இதனோட காஞ்சுகேட் பேஸ் வந்து வீக்கராக இருக்கும். இது லெஸ் ஆசிட்டிக். ஸோ இதனோட காஞ்சுகேட்டட் பேஸ் வந்து ஸ்ட்ராங்கராக இருக்கும். இப்போ ஸ்ட்ராங்கர் லவ்ரி பிரான்ச்சட் பேஸ் எதுன்னு பார்த்தோம்னா NH2 மைனஸ் தான் வந்து ஸ்ட்ராங்கர் லவ்ரி பிரான்ச்சட் கான்செப்ட். ஸோ அமாங் த 4 ஆல்டர்னேட்டிவ்ஸ் NH2 minus have the greater tendency to accept H plus ion. So H plus ion accept பண்ணுற greater tendency வந்து NH2 மைனஸ்க்கு இருக்குது. ஸோ இதுதான் ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்பீசிஸ் மே பி லூயிஸ் பேசிஸ் சொல்லியிருக்காங்க. லூயிஸ் பேஸ்னா பேர் ஆஃப் எலக்ட்ரானை டொனேட் பண்ணணும். பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணால் அதை நம்ம அந்த ஸ்பீசிஸை லூயிஸ் பேஸ்ன்னு சொல்லுவோம். லூயிஸ் பேஸ் வந்து பாசிட்டிவ் அயானாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. இது வந்து நியூட்ரல் மாலிகுலாக இருக்கும் ஆர் ஆனியான்ஸாக இருக்கும். ஆனால் அது நெகட்டிவ் அயான்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் H2O ஒன் ஆஃப் த லூயிஸ் பேஸ் அண்ட் OH மைனஸ் ஆல்சோ லூயிஸ் பேஸ். ஆனால் பாசிட்டிவ் அயான்ஸாக இருக்காது. எ மாலிகுல் வித் அன்ஃபில்டு ஆக்டேட், அது 8 எலக்ட்ரானுக்கு கம்மியாக இருக்கிற மாலிகுல் பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் F3 மைனஸு. இதனுடைய போரானில் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்காது. இதனுடைய எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் வந்து S2B1. ஸோ எஸ்ஸில் 2 இருக்குது, பியில் 1 இருக்குது. இந்த பாண்ட் ஃபார்ம் பண்ணும்போது இந்த ஒரு எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆகிடுது. ஸோ ஹைப்ரிடைசேஷன் வந்து sp2.
இங்கே 3 பாண்ட் ஃபார்ம் ஆகும். எஃப் 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 1 வேக்கண்ட் ஆர்பிட்டால் இருக்குது. ஸோ இதை நம்ம அன்ஃபில்டு ஆக்டெட்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு பிஎஃப்3 வந்து அன்ஃபில்டு ஆக்டெட். ஸோ இது பேஸ் ஆக்ட் பண்ணுமானா கண்டிப்பாக ஆக்ட் பண்ணாது. ஏன்னா இங்கே வேக்கண்ட் ஆர்பிட்டால் இருக்கிறதுனால இது வந்து பேராஃபேலட்டன் அக்செப்ட் பண்ணுற எபிலிட்டி இருக்கும். இதுக்கு பேராஃபேலட்டன் அக்செப்ட் பண்ணும். ஸோ இது வந்து ஆசிட் சொல்லுவோம், லூயிஸ் ஆசிட். ஸோ மாலிகுல் வித் அன்ஃபில்டு ஆக்டெட் இருந்தால் இட் இஸ் கால்டு லூயிஸ் ஆசிட், நாட் லூயிஸ் பேஸ். இப்போ லூயிஸ் பேஸ் தான் கேட்டுருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ அண்ட் பியை ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஆப்ஷன் சி பார்க்குறோம். இன்ஆர்கானிக் மாலிகுல் வித் டபுள் பாண்ட்ஸ். இன்ஆர்கானிக் மாலிகுலர் டபுள் பாண்ட் இருக்க மாதிரி ஒரு மாலிகுல் பார்த்தோம்னா கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே டபுள் பாண்ட் இருக்குது. இந்த டபுள் பாண்டில் மூர் ஆல்டர்னேட்டிவ் ஆக்சிஜனுக்கு பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜும் கார்பனுக்கு பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். இந்த கேஸால் இந்த மாலிகுல் லோன் பேராஃபேலட்டான அக்செப்ட் பண்ணுற எபிலிட்டி இதுக்கு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இட் அக்செப்ட் த பேராஃபேலட்ரான்ஸ், இட் கேன் ஃபார்ம் CO3 2-. CO3 2- அது ஃபார்ம் பண்ணும். ஸோ இங்கே CO2 அக்செப்ட் த எலக்ட்ரான் பேர். ஸோ இதை நம்ம ஆசிட்னு கிளாஸிஃபை பண்ணுவோம், நாட் பேஸ். ஸோ இந்த மாதிரி இன்ஆர்கானிக் மாலிகுலில் டபுள் பாண்ட் இருந்தால் இட் இஸ் ஆக்ட் அஸ் ஏ லூயிஸ் ஆசிட். நெகட்டிவ் ஆனியான்ஸ். நெகட்டிவ் ஆனியான்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் OH- இருக்கிறதுனால இது வந்து லூயிஸ் பேஸாக ஆக்ட் பண்ணுற எபிலிட்டி இது இருக்கும். ஸோ இது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் இ பார்க்குறோம். ஆர்கானிக் மாலிகுல் வித் சிக்மா பாண்ட். சிக்மா பாண்ட் மட்டும் இருக்கிற ஆர்கானிக் மாலிகுல் எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் மீத்தேன் எடுத்துட்டோம்னா it not able to donate பேராஃபேலட்ரான்ஸ். பேராஃபேலட்ரான் டொனேட் பண்ணுறது எபிலிட்டி இதுக்கு இல்லை. ஸோ இது வந்து லூயிஸ் ஆசிட்னு வராது, லூயிஸ் பேஸ்ன்னு சொல்ல மாட்டோம். பட் ஆர்கானிக் மாலிகுல் வித் டபுள் பாண்ட் இருக்குன்னு வச்சுங்க, சி டபுள் பாண்ட் சி. ஸோ இது வந்து ஈஸியாக H+ அக்செப்ட் பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம லூயிஸ் பேஸ்ன்னு கிளாஸிஃபை பண்ணலாம், லூயிஸ் பேஸ். ஸோ ஆர்கானிக் மாலிகுல் வித் பை பாண்ட் இருந்தால் இட் இஸ் லூயிஸ் பேஸ். பட் இந்த சிக்மா பாண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் நாட் லூயிஸ் பேஸ் அண்ட் லூயிஸ் ஆசிட். ஸோ கிவன் ஆப்ஷன்ஸில் ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். Next question. In the equation H2 plus I minus gives I3 which is the Lewis base ன்னு கேட்டிருக்காங்க. லூயிஸ் பேஸ்னா பேராஃபேலட்ரானை அக்செப்ட் பண்ணணும். ஸோ நியூட்ரல் மாலிகுல். இந்த நியூட்ரல் மாலிகுல் வந்து ஆனியானா கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ இது ஆனியானா கன்வெர்ட் ஆகும்போது இங்கே இருக்கிற பேராஃபேலட்ரானை இதை அக்செப்ட் பண்ணியிருக்கு. ஸோ அக்செப்ட் பண்ணுற இந்த மாலிகுலை நாம் ஆசிட்னு சொல்லுவோம், லூயிஸ் ஆசிட். பேராஃபேலட்ரான் அக்செப்ட் பண்ணுறதால I2 வந்து லூயிஸ் ஆசிட் ஆக்ட் பண்ணுது. பட் I- வந்து பேராஃபேலட்ரான் டொனேட் பண்ணுது. ஸோ இது வந்து லூயிஸ் பேஸ். ஸோ இந்த ரியாக்ஷனில் லூயிஸ் ஆசிட் எதுன்னு பார்த்தோம்னா H2. ஸோ இந்த கொஸ்டினில் லூயிஸ் ஆசிட் எதுன்னு பார்த்தோம்னா I2 வந்து லூயிஸ் ஆசிட். லூயிஸ் பேஸ் எதுன்னு பார்த்தோம்னா I- வந்து லூயிஸ் பேஸ். லூயிஸ் பேஸ் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ I- இஸ் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் மாலிகுலர் ஹைட்ரேட் ஆக்ட் அஸ் ஏ லூயிஸ் ஆசிட். லூயிஸ் ஆசிட்னா நான் பார்க்கும்போது பேராஃபேலட்ரானை அக்செப்ட் பண்ணணும், அக்செப்ட்ஸ் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். பேராஃபேலட்ரானை அக்செப்ட் பண்ணணும்னா அங்கே அந்த மாலிகுலில் வேக்கண்ட் ஆர்பிட்டால்ஸ் இருந்தால் அது பேராஃபேலட்ரானை அக்செப்ட் பண்ணும். அதனுடைய ஆக்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுற எபிலிட்டி இருந்தால் அது வந்து பேராஃபேலட்ரானை அக்செப்ட் பண்ணும். பட் இங்கே கிவன் ஆப்ஷன்ஸில் அம்மோனியா இருக்குது, NH3 இருக்குது. ஸோ இது பேராஃபேலட்ரானை அக்செப்ட் பண்ணுற எபிலிட்டி இதுக்கு இல்லை. ஏன்னா இது கம்ப்ளீட்லி ஆக்டெட்டாக இருக்குது. இதில் இருக்கிற ஆர்பிட்டாலாம் ஃபில்லாக இருக்குது. ஸோ எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணாது. சிமிலராக H2Oலையும் ஆக்டெட் கம்ப்ளீட்டாக இருக்குது. அதுதான் ஆக்சிஜனில் இருக்கிற S ஆர்பிட்டால் அண்ட் B ஆர்பிட்டால் ஃபில்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து பேராஃபேலட்ரானை அக்செப்ட் பண்ணுற எபிலிட்டி அம்மோனியா அண்டு H2Oக்கு இல்லை. சிமிலராக CH4 பார்க்குறோம். இதுவும் ஆக்டெட் ஃபில்லாக இருக்குது. கார்பனில் இருக்கிற
அந்த S அண்ட் B ஆர்பிட்டால் ஃபில்லாக இருக்கும். ஸோ இட் நாட் அக்செப்ட் த பேர் ஆஃப் எலக்ட்ரான். பேர் ஆஃப் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணாது. ஸோ ஆப்ஷன் A, B, D-யை ரிஜெக்ட் பண்ணிடுறோம். பட் ஆப்ஷன் A have the ability to donate the pair of electron. இது பேர் ஆஃப் எலக்ட்ரான் டொனேட் பண்ணுற எபிலிட்டி இதுக்கு இருக்குது. சிமிலராக ஆப்ஷன் பிக்கும் பேர் ஆஃப் எலக்ட்ரான் டொனேட் பண்ணுற எபிலிட்டி இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏவை நம்ம லூயிஸ் பேஸ்ன்னு சொல்லுவோம். ஆப்ஷன் பி ஆல்சோ கால்ட் அஸ் லூயிஸ் பேஸ். ஆப்ஷன் டியில் வந்து மீத்தேன் இருக்குது. இட் நாட் லூயிஸ் ஆசிட் அண்டு லூயிஸ் பேஸ். ஆப்ஷன் சி பார்க்கும்போது BH3 இருக்குது. BH3 டைபோரேன் கொடுத்துருக்காங்க. அப்போ BH3ல போரானோடைய S அண்ட் B ஆர்பிட்டால் கம்பேர் பண்ணும்போது பியில் இருக்கிற ஒரு ஆர்பிட்டால் வந்து பார்ஷியலி ஃபில் ஆகிருக்கும். இந்த டைபோரேனில் 1, 2 இந்த ஆர்பிட்டால் வந்து கம்ப்ளீட்லி ஃபில் ஆகாது, பார்ஷியலி ஃபில் ஆகிருக்கும். BZ ஆர்பிட்டால் பார்ஷியலி ஃபில் ஆகிருக்கும். ஸோ எம்டியாக இருக்கிறதுனால, பார்ஷியலி எம்டியாக இருக்கிறதுனால இட் இஸ் ஆக்ட் அஸ் ஏ லூயிஸ் ஆசிட். ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். Next question, which of the following cationic species can be act as Bronsted-Lowry base? Bronsted-Lowry base na it accept H+. H+ accept பண்ணா வந்து நம்ம Bronsted-Lowry base ன்னு சொல்லுவோம். பட் இங்கே NH4+ இருக்குது ஆப்ஷன் ஏவில். இது நான் பார்த்ததுமே சொல்லிடலாம். இதுக்கு அந்த H+ அக்செப்ட் பண்ணுற எபிலிட்டி கண்டிப்பாக இல்லை. ஏன்னா நைட்ரஜனில் இருக்கிற ஆர்பிட்டால் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிருக்கு. ஸோ இட் மே டொனேட் த H+. இது H+ டொனேட் பண்ணலாம். ஸோ இது வந்து Bronsted-Lowry ஆசிட்டாக வேணால் ஆக்ட் பண்ணும். பட் இட் இஸ் நாட் பேஸ். சிமிலராக ஸோ ஆப்ஷன் பியில் வந்து FeH2O6 3+ கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம அக்வா ஆசிட்னு சொல்லலாம். இது H2O லிக்விட் கூட ரியாக்ட் ஆகிட்டு நம்மளுக்கு H+ டொனேட் பண்ணோம். அதாவது FeH2O5OH பவர் 2+ ஒரு காம்பஸாக மாறும். ஸோ இட் டொனேட் த H+ to H2O. ஸோ H3O+ கிடைக்கும். ஸோ இதை நம்ம ஆசிட்னு சொல்லுவோம். இது வந்து லூயிஸ் ஆசிட்டாக ஆக்ட் பண்ணும். இது அக்வா ஆசிட். சிமிலராக இது H+ கொடுத்ததுக்கப்புறம் இது ஆசிட்டு. இது H+ கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற இந்த ஸ்பீசிஸ் வந்து நம்ம காஞ்சுகேட்டட் பேஸ் ஆஃப் தி ஸ்பீசிஸ்ன்னு சொல்கிறோம். ஹெக்ஸா அமைன் அயன் 3. ஸோ இதனுடைய காஞ்சுகேட் பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காஞ்சுகேட் பேஸ் வந்து H+ அக்செப்ட் பண்ணிட்டு அகைன் FeH2O6 3+ சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் நம்ம லூயிஸ் பேஸ்ன்னு சொல்கிறோம். ஆப்ஷன் சி வந்து லூயிஸ் பேஸ். ஸோ இந்த ஸ்பீசியஸ் வந்து இதுக்கிட்ட இருந்து H+ அக்செப்ட் பண்ணிவிட்டு H2O6 சேஞ்ச் ஆகும். ஸோ ஆப்ஷன் சி வந்து லூயிஸ் லவ்ரி பேஸ். சிமிலராக AlH2O6 இருக்குது. இதுவும் அக்வாஸ் ஆசிட்டு. This is also called aqueous acid.